மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போ நம்ம 1 கிலோ எறா பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம், 6 மிளகா, 300 கிராம் தக்காளி, ஒரு 100 தயிர், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, காரத்தூள் வந்து 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் தேவைப்படும். 4 ஸ்பூன் எடுத்து வச்சு 4 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இது பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட்டு, கல்லுப்பு, நம்ம பிரியாணி மசாலா. இது வந்து 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். எறா பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சிக்கன் மட்டன்லாம் டேரெக்டாக அப்படியே போடுவோம். எறா மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம இறால ஒரு மேக்னெட் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் பிரியாணி. அதுக்கு என்னென்னா கொஞ்சமாக தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நம்ம பிரியாணி 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் சொன்னேன். அந்த 4 ஸ்பூனில் 1 ஸ்பூன் இந்த இறால நம்ம போட்டுடலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதேமாதிரி பிரியாணி மசாலா 4 ஸ்பூனில் 1 ஸ்பூன் இந்த இறால போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாந்து மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் இது ஊறினா கரெக்டாக இருக்கும். பிரியாணி பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ இதில் 200 எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அடுத்தது கொஞ்சமாக நெய், ஒரு 50 நெய் ஊற்றிருக்காங்க. ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா, நல்லா எண்ணெய் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் மசாலா நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா, நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு மஞ்சள் சேர்க்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா இன்னும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட், உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 இஞ்சி 100 பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதக்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா, புதினா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்ச இறாவை இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இது கடைசியாக தண்ணி ஊற்றும் போது இதில் அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வதங்குற நேரத்தில் இதை வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணக்கூடாது. இது நல்லா இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம தேவையான உப்பும் சரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடி கட்டியாச்சு.
பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ தண்ணியும் அரிசி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து திறந்து கிளறி விட்டோம்னா தண்ணி எவ்வளோ ட்ரை ஆகின்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம தம் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறதையும் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தண்ணி ட்ரை ஆனோடனே நம்ம தம் வச்சிட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா தழை போட்டுட்டு கொஞ்சம் நெய், இப்போ நம்ம பிரியாணி தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெருப்பு எடுத்து நம்ம வச்சு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம் போதும், தம் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் வச்சாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம், இது வந்து சிக்கன் மட்டனாக இருந்தால் 1/2 மணி நேரம் வைக்கலாம். இது வெறும் எறா பிரியாணின்றதுனால ஒரு 20 நிமிஷம் தம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம் வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நெருப்பு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நம்ம நெருப்பு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா வாசனையாக அரிசி ஒன்று கூட உடையாமல் நம்ம எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி பொல பொலன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.